சார் இப்போ டாஸ்மாக் உடைய மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்கள் வீட்டுல 2 நாட்கள் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அப்போ எந்த ஆதாரத்தை திரட்ட முயற்சிக்கிறது இடின்னு எடுத்துக்கிறது? டாஸ்மாக் மீதான சோதனை மற்றும் விசாரணை இந்த ரெண்டுமே ரொம்ப கூர்மைப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமைக்குள் ஒரு பெரிய அளவுக்கான மாறுதல் ஏற்படும் என்றுதான் தோன்றுகிறது. நேற்றைக்கு தமிழ்நாடு அரசோட மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் மென்ஷன் செய்யப்பட்டு அநேகமாக அதுவும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை நாளை அல்லது நாளை மறுநாளைக்குள்ள ஒரு விசாரணைக்கு வரும் அப்படிதான் யூகிக்கப்படுகிறது. அப்படின்னா டாஸ்மாக் விவகாரத்தை அரசியல் ரீதியாக தேர்தல் வரைக்கும் கொண்டு போகணும் என்று மத்திய அரசு விரும்புகிறது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ அடிப்படை கேள்வி என்ன? ஊழல் நடக்கு, அதை யாருமே விசாரிக்க கூடாதா? மத்திய அரசாங்கங்கிறது இந்தியாவுக்கு பொதுவானது தானே, எல்லாருக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. இது ஒரு வகையான வாதம்.